சார் சரி சார் இங்கே நம்ம ஒன்றில் இதுக்கு 500 கிலோமீட்டர் பிரயாணம் போனால் ஒரு 5-6 கிலோமீட்டர் மனசுலேயே நிற்கும், ஒரு 5-6 இடங்கள் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் பாண்டியராஜ் அவர் கூட பிரயாணம் போவீங்களா என்ன? ஏன்னா 2 பேருமே பேசிக்கிட்டதில் ஒரு பூடகமாக ஏதோ ஒரு தெரிஞ்சுது எங்களுக்கு, ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு, அது என்ன இது கேட்குதா சார்? ஆமாம் சார், அது ஒரு சண்டை தான் சார், அது ஒரு சண்டை தான் சார். அது இங்கே புது இடத்துல சொன்னால் நல்லா இருக்காது அந்த கதையை. ஆனால் படம் அப்படியே கேட்குதா? இப்போ கேட்குதா? ஒரு நிமிஷம் பா. ஓகே சார், செக் கேட்குதா உங்களுக்கு? ஓகே. 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, படம் பண்ண வேணாம்னு நினச்சோம். ஆனால் படம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அவர் நிறைய படம் பண்ணுவார். அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதமும் அதுக்கு அவ்வளோ சிறக்க எடுத்துப்பாங்க. இந்த படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு படம் உங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும், தேட்டரை விட்டு போகிற வரைக்கும் அது என்னென்ன பண்ணணுமோ அத்தனை யோசிக்கிட்டு அவ்வளோ பொறுப்பாக அதை செய்யக்கூடியவர். ஹீரோயின் மேடம் ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் அருமையாக நடிப்பீங்க, நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண மாட்டேன், தமிழை விட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ? ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட் மலையாளத்துலேருந்து வரவங்களாம் இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாங்க, அதாவது ஹீரோயின்ஸு இங்கேயே அப்படி செட்டில் ஆகிடுவாங்க. நீங்கள் மட்டும் தமிழில் ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? நான் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ ஆமாம், செலக்ட் பண்ணி தான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அப்படி தமிழ்லன்னு இல்லை, ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்லேருந்து இல்லை, நான் பெங்களூர். ஸோ எல்லா பாஷையும் பேசுவேன் நான். தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டராக பேசுவேன் தமிழ். விஜய் சேது சார், இந்த படம் தலைவன் தலைவியின் தலைப்பு டைரக்டரும் பேசும்போது சொல்லிட்டாரு, டைவர்ஸை பற்றி நிறைய பேசுதுன்னு. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் சார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகிட்டுனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவங்க இப்படி தான் திருந்த மாட்டாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இந்த புதுசாக வரவங்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனை, அது இப்போ நிறைய டைவர்ஸ் ஆகுது. உங்களோட அனுபவத்தில் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும், எப்படி விட்டு கொடுக்கணும், என்ன மாதிரி போகணும்னு சொல்லுவீங்க சார்? முதல்ல இதுக்கு ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கா எனக்கு தெரியாது. ஏன்னா அது 2 பேருடைய தனிப்பட்ட பர்சனல். ஓகே. ஆனால் சில சமயம் நம்மளாம் முடிவு எடுக்கணும்ல, பண்ணிக்கலாம்னு தோணுது, சில சமயம் சண்டை போடலான்னு தோணுது. அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது, வேகமாக இல்லாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது. அதுவுமே அவங்களுடைய சொந்த இதுதானே ஒரு முடிவு தானே ஒழிய வெளியிருந்து ஒருத்தர் சொல்ல முடியாது. பட் அவசரப்பட வேணாங்கிறது தான் அதிகபட்சம். வேற ஒன்று, கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிறது வேற ஒன்று. விஜய் சேது சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர், இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும். தெரியாது சார்? தெரியும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கமிட் ஆகும்போது சம்பளம் வாங்குறீங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. இல்லை, அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். இல்லை என்னன்னா, படத்தில் நடிக்கும்போது கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும். சண்டை போட்டேன், இது பண்ணல, எனக்கு பிடிக்கல, ஒத்துக்கல அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்களே வந்து கஷ்டப்பட்டு சண்டை ஆச்சு, மறுபடியும் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சொல்கிறீங்க. அது உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஐயா இல்லையா, நான் இதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருக்குள்ள ரொம்ப நாளாக இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தை எனக்கு கவனிச்சு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசுல 2 பேரும் ரொம்ப அழகாக ஒரு பூ மலர் போல் மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப அழகாக மலர்ந்துச்சு. ஸோ இங்கே வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை, அது புரிஞ்சிக்காமல் இருக்குது. 2 பேரும் ஒன்றா புரிஞ்சிக்கும் போது அது தலைவன் மாதிரி ஒரு அற்புதமாக படமாக வளர்ந்து நிற்குதுன்னா அதை சொல்ல வருது. இது சொல்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களை சுற்றி 2 பேர் நல்ல ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. 100 பேருக்குமே தெரியும். ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியராஜ் சட்டம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு விஜய் சேதுக்கு செட் ஆகாது, நீங்கள் அவரோட படம் அப்படி. அப்போ 2 பேர் சமாதானம் ஆகிட்டு, 2 பேர் சமாதானம் கூட இல்லை. அப்படி ஒன்றும் சமாதானப்படுத்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. நடுவில் நிறைய பேர் நிறைய பேசிப்பாங்க, ஏதோ சண்டை வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் சொல்ல வந்த விஷயம் அதில் இல்லை. இப்படி இருந்தால் நாங்கள் ரொம்ப நேசிச்சு ரொம்ப அன்பாக அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு சொல்ல வந்தது தான் அதை சொல்கிறது. டைரக்டர் சார், இந்த படத்தில் வந்து டைட்டில் போட்டு காமிச்சிங்களா, அதாவது ஒவ்வொரு கேரக்டர் பேரும் வந்து புதுசாகவும் தமிழாகவும் இருந்துச்சு. எங்கேருந்து எடுக்கிறீங்க? இல்லை, நிறைய கேரக்டர் என் ஊரில் இருந்து எடுப்பேன். எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புது பேர்,
பொதுவாக யாராவது சந்திக்கும் போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அவங்க சொல்லும்போது அந்த பேர் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்குவேன். கேரக்டருக்காகவே கொஞ்சம் கதைக்காக எப்படி தேடல் இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டருக்காகவுமே ஒரு இது இருக்கும். ஒரு தடவை ஒரு பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈரோடு போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்குது. அதில் வந்து யோசனை வழி அப்படின்ட்டு இருக்குது. பாலாஜி சக்திவேல் சாரும் நானும் ஒன்றா போயிட்டு இருந்தேன். பாண்டியராஜ் இங்கே பாருங்க உங்கள் படத்தில் உள்ள கேரக்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆமாம் சார். அப்புறம் யோசனை வதினியும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேடிப்புள்ள அக்கலாடிரங்களில் சிவகார்த்திகேயன் அம்மா பேர் யோசனை வதின்னு வச்சேன். அந்த மாதிரி சில பேர் வந்து சார் இந்த கேரக்டர் வந்து ஆவரணம் அப்படிங்கிற அந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குல்ல அப்படின்னா, நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், சார் இந்த பொண்ணு பேர் ஆவரணம் சார், பேர் உங்கள் படத்து பேர் மாதிரி வித்தியாசமாக இருக்கு, வச்சுக்கோங்க சார் அப்படின்னாரு. அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு அக்கா வேலை பார்க்கவாங்க, அவங்க பேர் வந்து அஞ்சுமணி. அது போன இடத்துல வந்து தேவதர்ஷினி கேரக்டருக்கு வந்து அஞ்சுமணின்னு வச்சேன். அதனால் அங்கங்கே கிடைக்கிறத புறக்கி எடுத்துக்கிறது தான் சார். எனக்கு அந்த கடைக்குட்டி சிங்கத்தில் கண்ணுக்கினியால் வந்து ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப அது பாண்டியன் பரிசு நாவல்ல இருந்து எடுத்த பேர் சார், சுட்ட பேர் சார். இதுலையுமே வந்து ஆகாச வீரன் பேர் வந்து எழுத்தாளர் இமயம் இருக்காருல்ல, அவருடைய சிறுகதையில அவங்க ஊர் குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அப்புறம் வந்து அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சிறுகதையை நான் விலைக்கு வாங்கிட்டு அந்த ஆகாசன் வீரன் பேரையும் அந்த சிறுகதையில் உள்ள ஒரு சின்ன போர்ஷனையும் அந்த படத்தில் நான் பயன்படுத்தியிருக்கேன். எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த சிறுகதையிலிருந்து தான் ஆகாசம் வீர பேர் எடுத்தேன். நாங்கள் ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணோம். அந்த கோயில் பேர் வந்து தூண்டிகற்பன் பேர், ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். அங்கே போய் பார்த்தா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாச வீரன் அப்படின்னோன்னா அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அந்த கோயிலில் உள்ள ஒரு பேர் பார்த்தோம்னா ஒரு விளக்கு மாடம் மாதிரி இருந்தது, அதில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த பேரைத்தான் நான் எடுத்து படம் பண்ணிகிட்டு இருக்கேன். டைட்டிலே ஆகாச வீரன்லாம் நான் எழுதினீங்களே, எல்லாரும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ஆகாச வீரன் தான் டைட்டில் அப்படின்னு. அது எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. நான் எங்கேயோ எடுத்தது எந்த இடத்துல போய் ஷூட் பண்ணுறோமோ அங்கே ஒரு ஆகாச வீரன் பேர் இருக்கும்போது எங்களுக்கு பெருசாக நிறைய கனெக்ட் ஆச்சு. அப்படி தான் அங்கங்கே இருந்து எடுத்துக்கிறது தான். ஹீரோ சார், டைரக்டர் சார், கொத்து பரோட்டா வச்சு ஒரு பாடல் முழுக்க எடுத்திருக்கீங்க. என்ன சார்? கொத்து பரோட்டாவை வச்சு ஒரு எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கு. ஆனா அந்த பரோட்டா அதிகமா சாப்பிட்டா சுகர் வரும்னு ஏதாவது ஜிகே சேர்த்து விட்டுருக்கீங்களா சொல்லுங்க. ஆமா, வேணா கார்டு வேணா போடலாம் சார். இல்லை, எதை சாப்பிட்டாலுமே பரோட்டா மட்டும் இல்லை சார். இன்னைக்கு சார் நம்ம அரிசி சோறு சாப்பிட்டா கூட சுகர் வருதுன்னுலாம் கிளப்பிடுறேன். அதனால வந்து எல்லாத்துலேயுமே இன்னைக்கு உணவு வந்து ஒரு அரசியலாக மாறிடுச்சு. எல்லாத்துலேயுமே வந்து எதை அதிகமாக சாப்பிட்டாலும், பிரியாணி அதிகமாக சாப்பிட்டாலுமே பிரச்சனை வரும் சார். அரிசியை விட மைதா அதிகம், அதனால வேணா பரோட்டா வரத்துல வேணா சொல்லிடுறேன். பரோட்டா அதிகம் சாப்பிடாது வேணா, ஸ்மோக் புகைப்பிடிக்காதவர்கள் கார்டு போடுறது மாதிரி வேணா பரோட்டா அதிகம் சாப்பிடாதுன்னு ஒரு கார்டு போடுறேன் சார். என்னன்னா சென்சாருக்கு அனுப்பிட்டேன் சார், வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். டேரக்டர் சார் அண்ட் ஹீரோ சார், சார் ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது விஜய் சேதுபதி தான் வரணும், வந்தால் அவர்கிட்ட போய் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது. அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு? அப்புறம் சார் உங்களுக்கு டேரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, நாங்கள் சண்டைக்கு அப்புறம் மிஸ்கிட் சாருடைய பிறந்த நாளில் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம். தலைப்பே வந்து விஜய் சேதுபதி பாண்டராஜ் சண்டைன்னு தான் வந்துருமோன்னு இருக்கு. உண்மைதான், நடந்ததுதான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கலை, நான் கத்தி எடுக்கலை, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கலை. நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கல. ஒரு சின்ன மனஸ்தாபம், அது பெரிய மனஸ்தாபமாக மாறிச்சு. சரி, ஓகே, வாழ்க்கையில் உங்களை நான் படம் வேண்டாம், நீங்களும் படம் பண்ண வேண்டாம், பிரிஞ்சுட்டோம். அன்பா தான் பிரிஞ்சோம், சண்டைகள்லாம் அதையெல்லாம் இல்லை. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்தநாள் கூப்பிட்டாரு. அங்கே போயிருக்கும்போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இப்போ இந்த மனுஷனை நம்ம இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம விலைக்கு போயிடுவோமான்னு நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மனநிலை வந்தாரா என்னன்னு தெரில. சரி, ஹாய் சொல்லிடுவோமா, இல்லை அப்படியே விலை ஓரமாக ஒரு ஈகோ இருக்கும்ல, பொதுவாக மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓடிக்கிட்டே இருக்குது. கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிட்றாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆகிட்டோம். இந்த கூட்டத்துலேயே அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆகிட்டோம். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோடு இழுக்குது. இழுத்துட்டு பார்த்தா திரும்பி பார்த்தா இவர், என்ன தலைவா, இல்லை கேள்வி சண்டையை பற்றியே கேட்கணுன்னா கேமராவுக்கு கடுப்பாயிடுச்சு.
அதனால அந்த அந்த என்னத்துல அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோமான்னு அங்கேயே ஒன்று சேர்ந்துட்டோம். அது அவரே கேட்டுட்டாரு. இல்லை தலைவா அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படின்னு, இல்லை நீங்களும் கொஞ்சம் அப்படி தான் பேசுனீங்க அப்படின்னு. சரி ஓகே அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன்கிட்ட சொன்னேன், இது சேது சார் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னா. சேது சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான். அவன் உடனே ஃபோன் அடித்து பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சுருக்கான் கேளுங்க அப்படின்னா, ஓகே வர சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதையை போய் சென்னேன். ஒரு 20 நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு நான் கதைக்கு சொன்னேன் அவருக்கு. அப்போ வந்து ஒரு ஐடியா ஒரு இது இருந்தது. கேட்ட உடனே அந்த ஆகாச வீரன், பேரரசி, பொற்சொல்வன் அந்த ஒரு 10 கேரக்டர் பேர் போதே அவர் ரொம்ப சார் சூப்பராக இருக்குது சார், பேரே ரொம்ப அழகாக, அது ஒரு ரசிக்கிற விதம் இருக்குல்ல. ஒரு கதையை வந்து அவ்வளோ அழகாக அதை ரிசீவ் பண்ணி அவ்வளோ அழகாக ரசித்து சார் நான் அதை உடனே பண்ணுறேன். அவர் மேனேஜர் குமார் சார் 2 பேரும் தான் கேட்டாங்க. அது கேட்ட உடனே ஒருத்தரை பார்த்து சூப்பராக இருக்குது நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னாங்க. அப்படி தான் அது அன்பா அழகாக ஸ்டார்ட் ஆனது. சார் தியாகராஜன் சார் சார் எல்லாத்தையும் அவர் கேட்குதா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார்ல. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு உண்மை இல்லை. சுகு சார் சொன்னாப்புல அதான் எல்லாமே சொல்லி முடிச்சேன். இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அவ்வளோதான். அது இவங்களுக்கு அவ்வளோதான் சொல்லியிருப்போம். உங்களுக்கு நம்ம சொல்லலாம் சொல்லியிருப்பாங்க கதை. உங்களுக்கு 20 மினிட் சொல்லியிருப்பாரு ஃபஸ்ட்டு. இல்லை ஃபுல் நரேஷன் ஃபுல் நரேஷன் இல்லை, ஃபுல் தானே சொன்னீங்க, ஃபுல் ஸ்டோரி சொன்னீங்க. அவ்வளோதான் இருக்கும். பட் அது கேட்டவுடனே இது எல்லாருக்குமே சரி, அவர் சொல்கிற விதத்துலேயே பிடிச்சிடும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. சார் தியாகராஜன் சார், இந்த சண்டையில் நீங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சார்? நம்ம அந்த டாபிக் வெளியே போவோமா சார்? அது முடிஞ்சு போச்சு சார். ஏன்னா நாங்களே அதை பதிவு பண்ணிக்க விரும்பணும். பின்னாடி பார்க்கறதுக்கு எங்களுக்கே இதுவாக இருக்கும்ல. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் 3 அங்கே முடிச்சுட்டு வந்துட்டாங்க கேட்குறாங்க. மைக் அங்கே கொடுமா, அங்கே முடிச்சுட்டு இங்கே ஒருத்தர் இருக்கு. சார் வணக்கம். பொதுவாக வந்து உலகத்திலேயே ரொம்ப ஒரு மன நிம்மதி உள்ள மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகள்னு ஒரு 10 சொல்கிறாங்க. அந்த 10 பின்லாந்து, நார்வே இந்த மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பாளர்கள் அதிகம், அடுத்தது விவாகரத்துகள் அதிகம். ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு தம்பதி அப்படின்னாலே அவங்க விவாகரத்தே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அது வந்து யதார்த்த மனநிலைக்கும் ஒரு பெண்ணுரிமைக்கும் எதிரான ஒரு மனப்போக்கா, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமாக கேட்குறேன், உங்கள் படத்துக்கு கேட்கல. அப்படி இல்லாமல் இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா என்ன சார்? முதல்ல நீங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்கலாம். நாங்கள் எங்கள் படத்தில் தான் பதில் சொல்ல முடியும். இந்த படத்தில் நாங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசலை. நாங்கள் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற இஷ்யூ தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவா இருக்குது, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்புறம் இது வந்து நாங்கள் பெண் சுதந்திரத்துக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. அது ஒருத்தர் தனிப்பட்ட சுதந்திரம் தான் இல்லையா. அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணோம். நாங்கள் எப்பவுமே ஒரு கதை சொல்லும்போது அந்த கதாபாத்திரம் வந்து அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் சொல்கிற மொழியை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை, அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க, அந்த பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணல. நாங்கள் இன்னொருத்தர் வாழ்க்கை பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி இது கட்டாயம் சேர்ந்து வாழ்ன்னு சொல்ல வந்தாங்க. இந்த பிரச்சனையும் இவங்கள பற்றி தான் பேசுகிறோம். ஓகே தானே சார்? தேங்க்யூ சார். ஸோ நித்யா மேனன் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ நீங்கள் தமிழில் படங்கள் ரொம்ப சூஸியாக பண்ணுறதா கேள்விப்பட்டோம். அண்ட் இந்த படம் ஜென்ரலாக நீங்கள் சூஸியாக படங்கள் பண்ணுறீங்க. ஸோ டிரெக்டர் பாண்டியராஜ் கதை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து கதை, ஃபர்ஸ்ட் இடத்துல கதையா இல்லை விஜய் சேதுபதி பாண்டியராஜ் காம்பினேஷனா, என்ன விஷயம்? இல்லை 100% கதை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆனால் ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து நேஷனல் வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு இயக்குநர்களும் கதை சொல்ல வரும்போது ஆரம்பிக்கிற விஷயம் என்ன, இந்த படம் பண்ணவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா, எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஹீரோட கதை சொல்லும்போது உங்களுக்கு மேடம் இல்லை, நான் கதை சொல்லும்போது அவங்க நேஷனல் அவார்டு வாங்கலைங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. முன்னாடி தான். ஸோ இந்த படத்துக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம், நேஷனல் அவார்டு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நீங்கள் சமயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது என் கையில் இல்லையே. சரி, ஒரு கொஸ்டின் விஜய் சேதுபதி உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக ஒவ்வொரு ஹீரோனும் பாலாஜி ஆமாம் பாலாஜி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன். ரொம்ப வருஷம் ஆச்சு, பார்த்து ரொம்ப வருஷம். ஆமாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாலாஜி. தேங்க்யூ. நான் ராஜ்மியூசிக்ல ஹெட்டாக நான் சன் மியூசிக்ல ஹெட்டாக இருந்துட்டு இப்போ ராஜ் மியூசிக்ஸ்ல ஹெட்டாக ஒர்க் பார்த்து பல வருஷம் இருக்குமே, அதான் கேட்டேன். ஆச்சரியமா இருக்கு. 2 வருஷம் லண்டன் போயிட்டு இல்லை, அதனால தான். தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹீரோ நித்யா மேனன் 2 பேரும் காம்பினேஷன் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோனுக்கு ஒரு அழகான கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதில் சொல்லுங்கள் ஜென்ரலாக என்ன விஷயம்? ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது.
கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் ட்ரெய்லரில் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, 2 பேர் காம்போக்கு அவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் இருக்குது. எப்படி செட்டில்? இல்லை, முதல்ல வந்து இது எழுதப்பட்டதான் சார். முதல்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான். ரெண்டாவது வந்து அது ஒரு பேப்பரில் இருக்கிறத ஒரு ஆக்டர் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதில் இருந்து சரி. டேரக்டர் சொன்ன மாதிரி கூட நிறைய பேர் நடிக்கும்போது சொன்ன மாதிரி இது பார்க்கறதுக்கும் சரி, ரொம்ப நிஜமாக இருக்குது. சண்டை போடும்போது சரி, கொஞ்சிக்கும் போதும் சரி, இல்லை ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது அந்த பேப்பரில் இருக்கிறத அதோட ஃபீலை எங்கள் டைரக்டர் என்னவா நினச்சி எழுதினாருங்கிறத ஒரு ஆக்டர் புரிஞ்சுக்கும் போது அது உயிர் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை ரொம்ப பண்ணக்கூடிய ஜகஜால கில்லாடி வந்து நித்யா மேம். ஸோ வாழ்த்துக்கள், ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததில்ல, சந்தோஷம். லண்டன் பிரயாணத்தை பற்றி தான் புத்தகம் எடுத்தால் வெளியிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன கூப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹீரோ சார், தேங்க்யூ. ஹீரோ சார், இங்கே புரோட்டா மாஸ்டராக நடிச்சிருக்கீங்க. சமையலுக்காக ஏதாவது ஹோட்டலில் போய் கற்றுக்கிட்டீங்களா எப்படி சார்? சரி, என் ஆஃபீஸ்லேயே பக்கத்தில் என் ஆஃபீஸ் விரும்பாத்துக்கு சார் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்து அவங்க மூடின ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி இருந்தது. பரோட்டா கல் இது இருந்தது. மாஸ்டர் வர வச்சு ஒரு 2 months கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். நான் பரோட்டா போடுவேன் சார். நான் தேங்க்யூ சார். சார், அப்புறம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் சார். எனக்கு இனிமே வந்து என்னம்மா இல்லைம்மா அதுதான் ட்ரை பண்ணுவது. அது ஒரு நாள் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, இனி தான் சாப்பிட்டேன். என் ஆஃபீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கம்மா. சாரும் சாப்பிட்டாரு. தண்ணிக்கு போல தர்பூசணி பரோட்டா வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் பைனாப்பிள் ட்ரை பண்ணோம், அது திரிஞ்சு போச்சுமா, அது வேலைக்காகல. சார் ஹீரோ சார், இன்னொரு கேள்வி. ஹோட்டல் பேர் வந்து உங்கள் தங்கச்சி பேரில் இருக்கு, அது உங்கள் பேர் வைக்க சொல்லி நீங்கள் டேரக்டர்கிட்ட கேட்கலையா? ஹோட்டலுக்கு பேர் எப்பவுமே தியாக மனப்பான்மை கொண்டவன். நான் நேசிக்கும் பெண்களுக்காக நான் சகோதரியோ தாயோ மனைவியோ மகளோ அவர்கள் பேரில் வச்சு அவங்கள மனம் குளிர வைக்கிறது தான் நம்மளுடைய சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். ஸோ ராகவர்த்தனை பேரரசி ஆனதான் படத்தில் பிரச்சனை சார். அது படம் பார்க்க உங்களுக்கு தெரியும் சார். பாண்டியராஜன் சார், இங்கே சார் லெஃப்ட். எனக்கு ரைட்டு. இந்த தலைவன் தலைவி டைட்டில் அதுவே ரொம்ப கேட்சியாக இருக்குது. அது மாதிரி உங்களோட படத்தில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இவ்வளோ பெரிய வச்சு வேலை வாங்குறது எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் சார். கடைசியாக ஒரு சீன் அவர் கூட மனசில் நிற்கிற மாதிரியான கேரக்டர் வைஸும் சரி, அந்த பேர் வைஸுமே சரி, அதுக்கான அந்த ஹோம்ஒர்க் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அது ஒவ்வொரு கதை எழுதும் போதும் இந்த படத்தில் 10 கேரக்டருக்கு மேலே இல்லை ஒரு 5-6 கேரக்டருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு தான் எழுதுறேன். ஆனால் அது நிறைய வந்து சேர்ந்துருது. அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம். ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அது ஒரு சீனா 2 சீனாங்கிறது இங்கே முக்கியமே கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்களில் ஒரு சீனை நடிச்சுட்டு ஒரு படம் ஃபுல்லாக நடித்தவங்கள விட பேர் வாங்கிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு சீனில் இல்லை 2 சீனில் அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு ரைட்டிங்காக நான் ஷூட்டிங் போகிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துடுவேன். ஆனால் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் ரைட்டிங் வந்து நான் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் எழுதுவேன், அது 2வது வெர்ஷன் 3வது வெர்ஷனா. இப்போ அந்த தலைவன் தலைவி வந்து 18வது வெர்ஷன் தான் படமாக எடுத்திருக்கோம். நான் சேவ் ரிசார்ட்டே காமிச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தோன்றது பூரா எழுதுறது, அப்புறம் 2வது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு 3வது வெர்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போடுறது, அப்புறம் அடுத்தடுத்த கேரக்டர்னா ஒரு லேயராக ஒரு டைம் எடுத்துக்குவேன். எழுத்துக்கு தான் எனக்கு அதிகம் டைம். ஏன்னா ஷூட்டிங் எனக்கு ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னா எனக்கு நான் ஸ்கிரிப்டில் எனக்கு பேப்பர் வந்து தெளிவாக இருக்குது எனக்கிட்ட. அதனால வந்து நான் ஈஸியாக போயிடுறேன், ஓடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் எனக்கு ஷூட்டிங்க்கு முன்னால் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து நான் தெளிவாக கேரக்டர் எழுதுறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. டேரக்டர் சார், அப்புறம் விஜயண்ணா நீங்களும் இப்போ வந்து நீங்கள் டைட்டில் வச்சுக்கிறீங்க, பின்னாடி ஒரு ஹார்ட் ரெண்டு பேரும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது 2 கத்தி வச்சுருக்கீங்க. எப்பவுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வந்தால் கருந்தி ஏதாவது ஒரு சட்டி தான் பறக்கும். கத்தி வச்சுக்கிறீங்க எதனால? வார்த்தை கத்தி மாதிரி சார், குத்தி கிழிச்சு சார், பார்த்து பயன்படுத்துங்க. ஆனால் அப்புறம் வந்து சொல்லுங்க சார், தீனால் சுட்ட புண்ணு உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்டவடு, அந்த மாதிரி தான் சார். ஆனால் அப்புறம் வந்து கவிஞர் சார், நீ பேசுங்க சார், நீ கவிஞர் சார். எனக்கு அதெல்லாம் வராது சார், இந்த வார்த்தை ஜாலம்லாம் வராது சார். ஏன்னா அப்புறம் ஒரு படத்துக்கு மொத்தமாக எழுதி முடிச்சு. ஏன்னா அப்புறம் வந்து பரோட்டானா தமிழ் சினிமாவில் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதாவில் வந்து நீங்கள் எப்படி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ இதில் வந்து எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுப்பீங்களோ? தர்மபுரியில் பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் டாக்டர் வந்து. இல்லை சார், நான் பதில் சொல்லி முடிக்கல, அடுத்து நீங்கள் தான் சார். இல்லைங்க சார், எனக்கு ஒரு நிமிஷம் சார்.
இதில் வந்து என்ன சார் பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சார். ஆமாம். சுவையாக இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க, பத்திரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்னதை ஞாபகம் இருக்குது சார். அதனால் இல்லை, சாப்பிட்றது உங்கள் இஷ்டம், விற்கிறது எங்கள் வேலை. உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை தான் எங்களுக்கு எதுக்கு அக்கறை சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லையா? இன்றைக்கி தான் எல்லா இடத்துலையும் முன்னாடி விட இது நான் இப்போது சில சமயம் தோணும் சோஷியல் மீடியாலாம் வந்து நிறையா வருதுன்னு தோணும். ஆனால் பல சமயத்தில் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு பக்கம் உருட்டுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதோட அவேர்னஸும் அது இருக்குது. சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு வயிற்றுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாவில் ஒன்று பார்த்து சார், வயிற்றுக்குள்ளே நீங்கள் கண்டது கூட அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஒருத்தர் வீடியோ பண்ணியிருக்கோம். அது பேர் மறந்துட்டு நான் ஒன்றுனா அதுக்கு மேலே கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு அதுக்கு மேலே சிகரெட்டை பிடிச்சி உள்ளே வந்து அது வயிற்றுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இன்ட்ராக்ஷனாக ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாத்த பற்றியும். அவர் வந்து பேசினார் ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து மன நிம்மதியோட இருக்கிறதுக்கான காரணம் ஸ்வீடன் சொன்னாங்க. ஸோ இப்படி நீங்கள் எதை வேணால் தேடலாம். ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தர் சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் தாராளம் பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நீங்கங்கிறது நான் எனக்கும் சேர்த்துனேன். எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோடய சாய்ஸ் இருக்குது. முன்னாடி மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் தான் அவேர்னஸ் வந்துடும், நமக்கே தெரியும், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், நம்ம கையில் தான் இருக்குது. அப்படிதான் வேற ஒன்று. சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். படத்துக்கு தலைவன் தலைவி அப்படின்ற பேருக்கான காரணம் என்ன? கீழே வந்து ரக் லவ் ஸ்டோரின்னு வேற போட்டிருக்கீங்க. சார் நீங்க அவருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கை வர காமிச்சிங்க சார். நீங்க தலைவன் தலைவி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு கீழே ரக் லவ் ஸ்டோரின்னு வர வச்சிருக்கீங்க. அந்த பேருக்கான காரணத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தலைவன் தலைவின்னு சொல்லிட்டீங்க, கீழே ரக் லவ் ஸ்டோரின்னு வேற போட்டிருக்கீங்க. அதுதான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி ரக்கடாக இருக்கும் அப்படின்றது. வந்து சில வீட்டில் நீங்கள்லாம் வீட்டில் கொடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சாஃப்டான லவ் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில குடும்பங்களில் வந்து கொஞ்சம் ரக்கடாக நடக்குது, டக்குன்னு பாத்திரத்தை அடிச்சிடுறாங்க, ஏதோ ஒரு இது நடந்ததில்ல. அந்த மாதிரி இந்த கப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ரக்கடாக டீல் பண்ணிக்குவாங்க. டைட்டில் டீசர் இருக்குல்ல சார், அதான் சார் அதுதான் சார் அது. ஆமாம், அப்படிதான் சொல்ல வருது. சும்மா சாதாரணமாக இனிமையாக எதுவும் பரோட்டா போட்டால் கூட அந்த சங்கத்தில் கூட சண்டை வந்துடுது சார், அவ்வளோதான் சார். அது அந்த அந்த ரக்கடுக்கான அதை ஃபர்ஸ்ட் வந்து இது டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரின்னு வைக்கலான்னு இருந்தோம். ரெண்டு பேருக்குள்ள அந்த இதை வந்து டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரி அப்படின்னு வைப்போம். அதை விட ரக்கடு இப்போ கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரினா கடந்து போயிருப்பீங்க. இப்போ அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு யோசிச்சதுக்கு ஒரு பலன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காக வச்சோம். சார் டைரக்டர் சார், இப்போ ஆக்சுவலாக இப்போ ஒரு நிமிஷம் ரொம்ப நேரம் கேட்டு முடிச்சிட்டோம். சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்தில் அதிலிருந்து மாறுபடணும், அதே நேரத்தில் சவாலாகவும் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற அந்த உறவு சிக்கல்கள் இன்னைக்கு நம்ம வந்து குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, இன்னைக்கு இன்டர்நெட் யுகம் வந்துருச்சு, நிறைய விஷயம் வந்துருச்சு. அப்போ ஒரு ஸ்கிரிப்டா இதை டிசைன் பண்ணணும் அப்படின்னும் போது இருந்த சவால்கள் என்ன? ஏன்னா எல்லாமே கிளீஷியா சொல்லுவாங்க, நாங்க பார்த்துட்டோம்ன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஓடிடிலையும் இது சார்ந்த கதைகள் வந்துருச்சு, இது சார்ந்த சீரியல்ஸும் பார்த்துட்டோம். திரையில விஷுவலா இது வேறு விதமா காட்டணும்னா இருந்த சவால் என்ன? இல்லை, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுக்கிறோம்னாவே சீரியல் அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதிடுவாங்க. இல்லை கிளிசவாக இருக்குது, கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப சவாலானது. அந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதை டீல் பண்ணுறது கொஞ்சம் விட்டோம்னா சீரியலாக மாறிடும், அது உண்மைதான். இந்த படமும் ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்து பேசும்போது கொஞ்சம் விட்டோம்னா ட்ராமாவாக மாறிடும். அதுதான் சொல்லலை, ரைட்டிங்க்குன்னு டைம் எடுத்துக்கிட்டேன். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து அதுக்குள்ளே இருக்கும். இன்னொன்று, இதை வந்து இப்போ நீங்கள் இந்த வருஷமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானாக இருக்கட்டும், லப்பர் பந்தாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், மாமன், எல்லாமே வந்து குடும்ப படங்களுக்குள்ள மக்கள் வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய உறவுகள் வந்து என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் தனித்தனியாக இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு திருவிழாவோ ஒரு கல்யாண அதுவோ ஒரு சடங்கோ ஒரு தேவைப்படுது. அந்த மாதிரி வந்து உறவுகள் வந்து என்றைக்குமே அதை வந்து தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு இல்லை, அது பாசமலர் காலத்துக்கு மட்டும் இல்லை, கடைக்குடி சிங்க காலம், தலைவன் தலைவி காலம் கிடையாது. இன்னும் 10 வருஷம் சென்றும் இந்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே எமோஷனல் இடியட்ஸ் தான். எமோஷனலுக்கு நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். இப்போ நான் சமீபத்தில் வெளியில் வந்து ஃபாரின் போயிருந்தேன். அங்கே 2 டால்ஃபினை வச்சு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க.
அந்த டால்ஃபின் வந்து அதுக்கு உணவு அந்த டைம் வரைக்கும் போட்டு வைக்க கொடுக்காம வச்சுருப்பாங்க போல். அந்த அந்த 2 மீனை தூக்கி போடுவாங்க, அந்த டப்புக்குன்னு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, அது போய் டைவ் அடிக்கும், பலூனை கொண்டாந்து மேலே போடும். ஒரு ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை அதை பண்ண அந்த 2 மீன் பீஸை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மீன் பீஸுக்காக அது அவங்க சொல்கிறது பூரா கேட்குது. அது பயங்கர எமோஷனாக இருந்தது. அது 2 பேரை அதோடைய மூக்கில் வச்சுக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு சல்லுன்னு கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு பொல கண்ணீர் கொட்டிருச்சு. ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது. திரும்பி பார்க்கனே அங்கே ஒரு ஃபாரின் லேடி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அதுதான் எமோஷன். அப்போ எமோஷன் வந்து நீங்கள் டைட்டானிக் ஜெயிச்சதாக இருக்கட்டும், அவதார் ஜெயிச்சதாக இருக்கட்டும், இப்போ இன்னைக்கு குடும்பஸ்தான் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், டூரிஸ்ட் எமோஷன் வந்து எப்பவுமே நமக்கு வந்து முக்கியமானது. நம்ம எல்லாருமே வேர்ல்டு வைடு அது கனெக்ட் ஆகும். அது இந்த படத்தில் நிறைய கனெக்ட் ஆகிருக்கு. அதான் ஷூட்டிங் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இது எங்கள் ஸ்டோரி, இது எங்கள் அண்ணன் கதை மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம ஈஸியாக அந்த குடும்பத்துக்குள்ளே வந்துடும்ல, அதை கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான எல்லாமே இருக்குதுல்ல. சார் இயக்குனர் சார், இங்கே கோடங்கி பேசுகிறேன். வணக்கம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலாக வந்து இப்போ தமிழ் சினிமாவுடைய சமீபத்திய ட்ரெண்ட் என்னென்னா பேன் இண்டியா ஃபிலிம், இல்லைனா வந்து பயங்கரமாக அடிதடி வெட்டு குத்து ரத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான படங்களாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பெரும்பாலும் ஃபேமிலி அஃபெக்ஷனாகவே நிறைய படங்களை கொண்டு போயிட்டு உறவு விஷயங்களை, உறவு சிக்கல்களை எப்படி நம்ம வந்து ஒருத்தருடைய அந்த அஃபெக்ஷன் எப்படி அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரீங்க. இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி உறவு சிக்கல் படம் இல்லைனா வந்து ஒரு ஃபேமிலி அஃபெக்ஷன் படம் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லைன்னு தான் சமீபத்திய படங்கள் நமக்கு உணர்த்துது. பெரிய பிரபலங்கள் இப்போ விஜய், நம்ம சேதுபதி அவர்கள் மாதிரிலாம் பெரிய நடிகர்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிறாருன்னா எல்லா படத்துக்கும் ஒத்துக்கிறாரு. அதாவது என்னன்னா நல்ல கண்டென்ட் இருந்தால் ஒத்துக்கிறாரு. மற்ற பெரும்பாலான நடிகர்கள் வந்து பேன் இண்டியாவாக இருக்கணும், அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் எல்லாரையும் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கதையை இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ரிலேஷனாக கரெக்டாக ஃபேமிலியாக இருக்கிற அஃபெக்ஷன் கதையை எப்படி தயாரிப்பாளரை எப்படி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணீங்க? இந்த கதையை எப்படி வந்து சார் ஒத்துக்கிட்டார் தயாரிப்பாளர் சார்? இல்லை, அவங்க ஏற்கனவே விசுவாசம் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்காகத்தான் இந்த கம்பெனிக்கு எனக்கு வந்தோம். இந்த கதை அப்படிங்கும்போது குமார் சார் ஒரு 3 ப்ரொடியூசர் சொன்னார். ஆனால் இந்த கதையை வந்து உடனே அவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு நாங்கள் இருந்ததுக்கு, ஏன்னா அவங்க பண்ணதுக்குள்ளே இது எல்லாமே இருக்குது. இல்லை, அன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்கலாம் கிடையாது. இன்னொன்று பாண்டியராஜ்னா பசங்க வச்சு தான் படம் பண்ணுவார்னு ஒன்று இருந்தது. அதை உடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போய் பண்ணால் இப்போ குடும்ப படங்கள் மட்டும்தான் பண்ணுவார்னு இருக்கு. இதையுமே உடைக்கணும் அப்படின்னா நான் சேது சார்ட்ட வேற ஒரு கதை ஒன்று சொல்லி வச்சுருக்கேன். அது சுத்தமாக ஃபேமிலியாக இருக்காது. ஆனால் தயாரிப்பாளர்கள் வந்து உங்களுக்கு குடும்ப கதை நல்லா வரும் சார், நீங்கள் குடும்பம் பண்ணுங்கன்னு தான் கேட்குறேன். என்னை மீட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ் எல்லாமே அது குடும்ப கதைகள் தான் இது பண்ணுறாங்க. அதனால் ஹீரோக்கள் வந்து குடும்ப கதைகளை அவாய்ட் பண்ணுறதோ ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்ணுறதோ கிடையாது. அது எல்லாருக்குமே வந்து நீங்கள் தலைவன் தலைவி பயங்கரமாக ஓடிடுச்சு அப்படின்னா எல்லா ஹீரோலுமே இதே மாதிரி ஒன்று. இப்போ கடைக்குடி சிங்கம் ஓனதுக்கு அப்புறம் சிவகார்த்திகன் வந்து சார் கடைக்குடி சிங்கம் மாதிரி ஒரு படம் பண்ணுங்கிறது தான் நம்ம வீட்டு பிள்ளை. இப்போ தலைவன் தலைவி ஓடிடுச்சு அப்படின்னா அடுத்த ஹீரோக்கள் வந்து தலைவன் தலைவி மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால வந்து ஃபேமிலிக்கானது. ஏன்னா லவ் படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 டிக்கெட் தான் போகும். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், 2 டிக்கெட் தான் போவோம். ஹாரர் எடுத்தோம்னா ஒரு 4 டிக்கெட்டு 3 டிக்கெட் போவோம். அது ஆடியன்ஸ் வந்து பிரிஞ்சு போகும். ஆனால் குடும்ப படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 10 டிக்கெட் 20 டிக்கெட் 40 டிக்கெட் 50 டிக்கெட்லாம் போகும். படம் பிடிச்சிருச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டாங்கன்னா அது பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படித்தான் வந்து கடைக்குடி சிங்கத்துக்குலாம் டிக்கெட் கிடைக்கல, ஓடி பிடிச்சே டிக்கெட் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் தான் நம்ம இந்த படத்துக்கான இது. அவங்கள டார்கெட் பண்ணுறது எங்களுடைய இதுவும் கண்டிப்பாக இது. அதாவது இது ஃபேமிலி படம்னு மட்டும் இல்லை. எதுக்கு ரெக்கட் லவ் ஸ்டோரி போட்டிருக்கோம்னா இது லவ் பண்ணுறவங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து லவ் எபிசோடு வந்து நிறைய வச்சுருக்கோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு முன்னால் பிஃபோர் மேரேஜ் வந்து நிறைய சீன்ஸ் இருக்குது. அதனால் எல்லாருக்குமான படம் அது கண்டிப்பாக இருக்கும். பாண்டியராஜ் சார், நம்ம ஊர் கிளிக்கு கவலைப்படாது, நீங்கள் டால்ஃபினுக்கு கவலைப்பட்டிருக்கீங்க. நம்ம ஊர் கிளி ஒரு நெல்லுக்கு ஒரு இது பண்ணுவோம் ஜோசியம் பார்க்கறதுக்கு, அதுக்கு கவலைப்படாது நீங்க. அது கவலைப்படலாம் நான் சொல்ல, சமீபத்தில் ஒரு ஷோ பார்த்துன்னு சொன்னேன், ரொம்ப மனசை பாதிச்சிருச்சுன்னு சொன்னீங்க. சரி, ஆமாம், நீங்க அழுதுறீங்க. செந்தில் சார், ப்ரொடியூசர் செந்தில் சார், 2 பேரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. இதுல விஜய் சேதுபதி டார்ச்சர் பெருசா பண்ணாரா இல்ல பாண்டியராஜ் நிறைய டார்ச்சர் பண்ணாரா? எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க, எந்த டார்ச்சரும் கிடையாது. அவர் பாண்டியராஜ் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருக்கு வேலை நடக்கும். அவர் காலைல போய் 7 மணிக்கு போனாருன்னா துருன்னு ஏதாவது அவர் பாட்டு ஏதோ எடுத்துட்டே இருப்பார்.
அதனால அவர் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங், வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்க. அதனால அவர் பொறுத்த வரைக்கும் எந்த டார்ச்சரும் எங்களுக்கு வந்தது கிடையாது. இது மாதிரி இவ்வளோ அமைதியாக எந்த படைப்பிடிப்பும் எங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்தது. அது ஃபேமிலி படம் பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். சேட்டலைட் ரேட்டிங் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குடும்ப படம் கடைக்குட்டி சிங்கம் தான் விஜய் டிவியில் இருக்குல்ல, அதுக்கு அதிகமான டிஆர்பி ரேட்டிங் பெற்ற படம். அதே மாதிரி விஸ்வாசமும் சமீப காலத்தில் சன் டிவியில் அதிகமான டிஆர்பி ரேட்டிங் பெற்ற படம். அதனால குடும்ப படங்கள் வந்து நம்ம அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸை நம்ம வந்து ஏதோ கம்மியாக மதிப்பிடுற மாதிரி இருக்கு. நீங்கள் வால்ட் டிஸ்னி எப்படி வளர்ந்தது, வால்ட் டிஸ்னியே வளர்ந்தது குடும்பத்துக்காக படத்தினால தான் வால்ட் டிஸ்னியே வந்தது. நீங்கள் அவங்க ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே நிறைய நம்ம ஆதி காலத்து கதை முறைகளை வித்துனா அவங்களே ஸ்டோரிஸ் பண்ணுறாங்க, கதைகள் பண்ணுறாங்க, கதைக்கணக்கு. அதனால் உங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இது அவங்க சொன்ன மாதிரி அமைதியான ஷூட்டிங். அதுவும் நீங்கள் அந்த பூண்டி கருப்பர் கோயிலெலாம் போனீங்கன்னா ரொம்ப அற்புதமான கோயில், அதாவது யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. சார் ப்ரொடியூசர் செந்தில் சார், உங்களுக்கு தான் அந்த கேள்வி. இப்போல்லாம் வந்து ப்ரொடியூசர் வர்றதே அவர் பையனை நடிக்க வைக்கிறதுக்கு இல்லை அவர் நடிக்கிறதுக்கு அப்படி தான் வராங்க பெரும்பாலும். நீங்கள் ஆள் பார்த்தீங்கன்னா ஜிம் பாடி ஒயிட்டாக பயங்கரமாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டர் அப்புறம் அப்படியே மெல்ல ஹீரோ இல்லை அப்படி பண்ண ஐடியா இருக்கா? ஏன்னா இன்றைக்கெல்லாம் இல்லை ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நான். ஏன்னா அப்பா தாத்தா வழியில் அதெல்லாம் வேணான்னு இருக்கீங்களா இது? ஏன்னா எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு இன்னைக்கு ஒரு முகம் ஏதாவது ஸ்க்ரீனில் காட்டினோம்னா நல்லா என்ன ரிவ்யூ நல்லா போட்டாலும் கெட்டதாக போட்டாலும் 300 பேர் 500 பேர் தாண்ட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு சினிமா மாஸ் தேவைப்படுது. இன்னைக்கு வெளியில் வந்து நடிகராக இருந்தால் தெரிகிற அளவுக்கு மற்றவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க. அந்த ஐடியா நடிப்பதின் திறமை. நான் வந்து விளையாட்டு வீரராக இருந்தேன். நான் தமிழ் ஒலிம்பிக் அசோசியேஷன் பொருளாளராக இருக்கிறேன், கூடைப்பந்து சங்க தலைவராக இருக்கிறேன், ரக்பி தலைவராக இருக்கிறேன் இந்தியாவுக்கு. அதனால் நம்ம வந்து விளையாட்டு பொது சேவைகள், நம்மளுக்கு பொருளாதாரம் படிச்சிருக்கு, உலக வர்த்தகம் படிச்சிருக்கு அமெரிக்காவில். நம்மளுக்கு என்றைக்குமே கதைகள் நம்ம வளர்ந்ததே சினிமா செட்டில் தான். காக்கி சட்டையிலேருந்து எல்லாம் குழந்தைய வந்து வளர்ந்து பார்த்துருக்கனால எங்கள் அப்பா வளர்ந்ததும் சினிமா செட்டில் தான், கல்யாண பரிசுலேருந்து எல்லாமே. அதனால் எங்களுக்கு என்றைக்குமே நல்ல கதைகள் சொல்லணும். சினிமா நீங்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கி ஒரு முதன்மை மாநிலம் சினிமா தொழில் இருக்குது தமிழ்நாடு ஒண்டி தான். இன்றைக்கி வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் பண்ணது யாரும் பண்ணதே கிடையாது. அன்றைக்கி வந்து அமெரிக்கா யூஎஸ்சி பல்கலைக்கழகத்துலேருந்து எல்லாரும் வந்து மாடர்ன் தேட்டர்ஸில் வந்து பயிற்சி எடுத்தாங்க. இவர் டங்கன் வந்து எங்கேருந்து வந்தார், வெளியிலேருந்து தானே வந்தார். ஆனால் அதெல்லாம் மறந்துடும். இப்போ வந்து ஹைதராபாத்தை தூக்கி பிடிக்கிறீங்க. நீங்கள் தான் வந்து தமிழ் கலாச்சாரம் அவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறாங்க. அதனால் அதை நம்ம தான் விட்டோம். அதனால் அது நீங்கள் தான் வந்து தூக்கி பிடிச்சி சொல்லுவோம். எல்லாமே ஹைதராபாத்ன்றீங்க. இன்னைக்கு சந்திரலேகா வந்து 48லேயே பண்ணி எவ்வளோ படங்கள் இப்போ 8 லாங்குவேஜில் பண்ணாங்க, 8 மொழியில் பண்ணாங்க. அன்றைக்கி ஹாலிவுட் பட்ஜெட்டுக்கு சமமான பட்ஜெட் சந்திரலேகா. அது நம்ம தானே விட்டோம். நம்ம பேன் இண்டியாங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் வீனஸ் பிக்சர்ஸ் அவருக்கு வந்து அவர்களே அவர் வந்து பாலுபலிக்கு இதுன்னு ராஜ்குமார் படத்தை வச்சு இங்கே வந்து ஊருக்குள்ளே பண்ணியிருக்காரு. அதே வந்து தெலுங்குல வந்து மஞ்சியோடும் ஏனார் வச்சு பண்ணியிருக்காரு. அம்ஷக்கு வந்து ராஜேஷ் கண்ணா வச்சு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அமர் தீபம்ங்கிற படத்தை இந்தியில் அப்போ தேவானந்த் வச்சு எடுத்துருக்காங்க சிவாஜி ஃபிலிம்ஸ் கூட சேர்ந்து. நிறைய விஷயம் நம்ம பண்ணிடுறோம். நம்ம தான் வந்து பழைய கதையை நம்ம தூக்கி பிடிக்கல. ஹைதராபாத்காரங்க தூக்கி பிடிக்கிறாங்க, நம்ம பண்ணுறது கிடையாது. அதான் விஷயம். சரி சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ப்ரொடியூசர் செந்தில் சார் பேசுகிறப்போ, அவர் தான் பேசுகிறான்னு நினைக்கிறேன், பேசுகிறப்போ உங்களை வந்து டென்சில் வாஷிங்டன் ஏதோ சொன்னார், சைனாவில் ஹாங்காங்கில். அப்படி இப்போ இந்த மாதிரி படம் பண்ணுறப்போ அதையும் மனசில் வச்சு பண்ணுவீங்களா? ஏன்னா இப்போ இது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. மகாராஜா அங்கே வந்து பெரிய லெவல் போயிருக்கு. அடுத்து அந்த ரசிகர்களுக்கு திணி போடணும் இல்லையா? இந்த படங்கள்லாம் அங்கே செல்லுபடி ஆகுமா சார்? மகாராஜா அங்கே செல்லுபடியாகவும் தெரியாது சார் எனக்கு. என் கிளைகள் எங்கே பிறந்தாலும் வேறு என் மண்ணில் இருக்கிறதா சார் எனக்கு பிடிக்கும். அதனால் இது என் இடம், இது என் ஊர், என் மொழி, என் மக்கள். ஓகே, எப்போ படம் பண்ணாலும் என்னோட கணக்கு இங்கே தான் இருக்கும். என் ஊரில் என் மக்களுக்கு பிடிக்குதான் இருக்கும். மற்றபடி நான் ஹிந்தியில் படம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதானே ஒழிய. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழக்கம், நமக்கு இந்த வாழ்க்கை பழக்கம். ஸோ ஆனால் நான் என் ஊரில் படம் பண்ணும்போது அது என் மக்களோட தொடர்பில் இருக்கும்போது அது கனெக்ட் பண்ணும். இது இங்கே ஒரு படம் பண்ணி அது எல்லாருக்கும் போகிற மாதிரி அப்படி யோசிக்கும். சில கதைகள் அப்படி அமையும். அந்த கதைகள் தான் சில சமயம் இப்போ நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிம் இங்கே பண்ணுறாங்க, கேட்டாங்க ஒரு கேட்டார். சில கதைகள் வந்து எங்கே வேணால் அது வாட்டுக்கு பிரயாணம் பண்ண முடியும். சில கதைகள் அது மண் சார்ந்தது. இன்னமும் அங்கே போனால், நான் ஒரு நாள் விக்ரம் டப்பிங் பண்ணும்போது ஒருத்தர், அவர் பீகார்காரன்னு நினைக்கிறேன், அவர் அங்கே வேலை பார்க்குறவர். அவர் கருப்பன் படத்தை வந்து ஃபோனில் தீவிரம் பார்த்துட்டு இருக்காரு. நான் அதோட அப்போ ஏன் அப்போ என் படத்தை பார்த்துருந்தாரு. என்னை பார்த்தோன்னே சொன்னாப்புல உங்கள் படத்தை பார்த்துருக்கேன்னு சொன்னார்.
ஏன்னா நம்ம எந்த படத்தையும் வந்து அதோட ரூட்டடாக அதோட மண் சார்ந்து சொல்லும்போது அது எல்லா இடத்துலையும் கரெக்ட் ஆகும். அதுக்கு இப்போ நம்ம காந்தாரை பார்க்கணும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததில்ல. அது அங்கே இருக்கிற எனக்கு அது மாதிரி அந்த நாட்டார் தெய்வத்தை பற்றி தெரியாது. ஆனால்